ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு பட்ஸை வச்சு தான் மேஜிக் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் உங்ககிட்ட ஒரு பட்ஸ் இருந்ததுன்னா இதை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள டேரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ பட்ஸை கையில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மேஜிக் எப்படின்னா, நீங்கள் ஒரு கையில் வந்து நார்மலாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து இந்த கையில் இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து டாப்பில் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கணும். இது எப்படி பண்ணணும்னா, ஸோ ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது எடுக்கும் போது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்களோட விஷுவல் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான். ஆடியன்ஸ் அங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் இப்படி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் இது எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து கிளியராக இது வந்து தெரியாது, ரைட்? ரொம்ப இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. ஸோ இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஸ்பீடாக பண்ணும் போது ஸோ இது லாக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். எடுக்கும் போது அகெயின் கரெக்டாக இந்த மாதிரி. எப்படி பண்ணணும்னா, ஸோ ஸ்பீடாக நீங்கள் பண்ணும்போது லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி போகும்போது அவங்க இலியூஷன் மூலிமா இது வந்து ஸோ அப்படியே இது உள்ளே போகிற மாதிரி தெரியும். அதே நீங்கள் ஸ்பீடாக எடுக்கும்போது இதே மாதிரி எடுத்து இதை பிடிச்சிடணும். ஸோ ஸ்பீடாக நம்ம பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு விஷுவல் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், ரைட்? ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது அழகாக உள்ளே போயிட்டு திருப்பி அகைன் வெளியே வர மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்குறதுக்கு இலியூஷன் மூலியமாக சூப்பராக வந்து உங்களுக்கு தெரியும்.